Hello, pasangala. Vanakkam and welcome. A very warm very warm good evening அனைவருக்கும் மாலை வணக்கம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது molecular basis of inheritance, the most important chapter in your class 12. உங்க நீட் எக்ஸாம்க்கும் சரி உங்க போர்டு எக்ஸாம்க்கும் சரி ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுதான் நம்ம போன 2 செஷன்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு சப் டாபிக்ஸா கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ மறக்காம செஷனை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஒரு 30-45 மினிட்ஸ் வரைக்கும் இந்த செஷன் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஓகே, ரெப்ளிகேஷன் பத்தின A to Z இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஒரே ஒரு வாட்டி என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா, கிளியரா இருக்கான்னு மற்றும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. செஷனுக்குள்ள போகலாம். ஸோ வேதாந்து வித்யா உத்சவ். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, வாட் இஸ் த சர்ப்ரைஸ் மேம்? இதுதான் பசங்களா சர்ப்ரைஸ். ஓகே, எல்லாரும் வேதாந்து வித்யா உத்சவ்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா we have all the details given in the description. link கொடுத்திருக்கோம். so அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. it's going to be a tremendous big event for all of you. so மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, so இன்னைக்கு செஷன்ல என்ன மேம் சொல்லி கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து DNA ரெப்ளிகேஷன் இன் அண்ட் அவுட் பார்க்க போறோம் பசங்களா. ஃபுல் டீடைலா ஃபுல் கிளாரிட்டியோட பார்க்க போறோம். ஓகே, so இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த சாப்டர்ல என்னென்ன மேம் முடிச்சிருக்கீங்க? so நிறைய பேர் இந்த செஷனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். so என்னென்ன முடிச்சிருக்கோம்னா, we have finished meaning of inheritance, DNA ஓட structure, Watson-Crick model of DNA, Chargaff's rule முடிச்சிருக்கோம். அதே மாதிரி போன செஷன்ல packaging of DNA helix, nucleosome பத்தி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 3 முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட், கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட், ஹெர்ஷி சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறம் we also learned about Oswald Every experiment. so இதுதான் அப்டேட். ஓகே, so இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறது ரெப்ளிகேஷன் மட்டும் தான். ஒரு ரீகேப் கொஸ்டின் பார்ப்போம், எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லி. ஓகே, சோ முதல் கேள்வி, the organism used by Hershey and Chase was. Hershey and Chase எந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்க? சோ எங்க ஆளைய காணோம். எல்லாரும் very good evening. சோ எல்லாரும் சாட்ல ஒரு ஹாய் போடுங்க. we'll start the session. okay, so what is the organism that Hershey and Chase used பசங்களா? they used bacteriophage. ஓகே, அவங்க வந்து பாக்டீரியோஃபேஜ் யூஸ் பண்ணாங்க. அதுதான் இதுக்கான பதில். ஓகே, the organism used by Griffith. so Griffith எந்த ஆர்கானிசம் யூஸ் பண்ணாங்க? Griffith வந்து Streptococcus pneumoniae சொல்லி ஒரு ஆர்கானிசமை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஒரு நியூக்ளியோசோம்ல எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு நியூக்ளியோசோம்ல 200 பேஸ் பேர் இருக்கு. இதெல்லாம் பொட்டென்ஷியல் கொஸ்டின். உங்க போர்டு எக்ஸாம்லயும் சரி உங்க நீட் எக்ஸாம்லயும் சரி ரொம்ப முக்கியமான கேள்விகள். எஸ், ஓகே, ஒரு நியூக்ளியோசோம்ல 200 பேஸ் பேர் இருக்கு. ஹாய். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு செஷனோட டீடைல்ஸை பார்க்கலாம். ஹோப் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள் அண்ட் கிளியர். ஓகே, எஸ், பாத்துறோம். DNA ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னப்பா? வாட் டு யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ஒரு வார்த்தை சொன்னா உங்க மைண்ட்ல என்ன வருது? ரெப்ளிகேட் ஆகுது, காப்பி ஆகுது. DNA வந்து காப்பி பண்ணப்படுது. ஓகே, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? சிந்தசிஸ் ஆஃப் DNA. ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் DNA தான் நம்ம வந்து ரெப்ளிகேஷன் சொல்றோம். ஓகே, நீங்க கேட்கலாம் என்கிட்ட, ஏன் மேம் DNA ரெப்ளிகேஷன் நடக்குது? ஏன் இந்த இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ என்சைம்ஸ் எதுக்கு மேம் இந்த ப்ராசஸ் நடக்குது? இந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குதுன்னா பசங்களா, உங்க எல்லாருக்கும் தெரியும், இதுதான் ஒரு பேரண்ட் செல். ஸோ இந்த பேரண்ட் செல்ல இருந்து இந்த டாட்டர் செல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பேரண்ட் செல்லுல இருந்து இருக்க DNA வந்து ஈக்குவலா பிரிக்கப்படும். 2 டாட்டர் செல்லுக்குமே the DNA is equally distributed. கரெக்டா? அந்த DNA ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படணும்னா you should have a copy of DNA. ஓகே, so ஏன் பசங்களா DNA ரெப்ளிகேஷன் நடக்குது? to distribute the genetic material equally. ஓகே, so இது வந்து உங்களோட பேரண்ட் செல், இது வந்து உங்களோட டாட்டர் செல். ஓகே, so பேரண்ட் செல்ல வந்து 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருந்தா டாட்டர் செல்லையும் 2n இருக்கும், இங்கேயும் 2n இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹாய். ஓகே, இதுதான் மொதல் விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, DNA ரெப்ளிகேஷன் எப்போ நடக்குது, எங்க நடக்குது? DNA ரெப்ளிகேஷன் ப்ரோகாரியோட்ஸ்ல எங்க நடக்குது? ப்ரோகாரியோட்ஸ்ல.
செல்லுலயே நடக்குது. கரெக்டா? சைட்டோபிளாசம்லயே நடக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நியூக்ளியஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அதே நம்மளோட யூகேரியோட்ஸ்ல ஓகே யூகேரியோட்ஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்குது? நியூக்ளியஸ்ல நடக்குது. ஓகே, so DNA replication takes place in a very important stage பசங்களா. அந்த ஸ்டேஜ் பேர் என்ன சொல்றோம்? S phase ன்னு சொல்றோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் செல் சைக்கிள். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. நிறைய வாட்டி உங்க எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. In which phase of cell cycle does DNA replication takes place? S phase. So எல்லாரும் S phase ன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. Okay, the S here stands for synthesis phase பசங்களா. Okay, உங்க செல் சைக்கிள்ல நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? G1, S, G2, M. கரெக்ட்டா? DNA replication நடக்கிறது S phase. Direct question. போன வாட்டி 2023 நீட்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. ஓகே, சோ இந்த வருஷமும் கண்டிப்பா கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். சோ அப்படி என்ன தான்ப்பா நடக்குது ரெப்ளிகேஷன்ல? குரோமோசோம் டபுள் ஆகுதா? கிடையாது. 46 குரோமோசோம் 92 குரோமோசோம் ஆகுதா? கிடையவே கிடையாது பசங்களா. the chromosome number remains the same. ஓகே, குரோமோசோம் நம்பர் அப்படியே தான் இருக்கும். பட் the amount of DNA will double. ஓகே, சோ இப்போ 46 குரோமோசோம் இருந்துச்சுன்னா பிஃபோர் ரெப்ளிகேஷன், ஆஃப்டர் ரெப்ளிகேஷனும் அது 46 தான் இருக்கும். ஆனா if the DNA content is 2C, the DNA content will double. Okay, the DNA content will double. DNA, yes, content will double. Okay, thank you. So இங்க நடுவுல ஒரு G0 phase வருது. ஓகே, எஸ். ஸோ இதுவும் ரொம்ப 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 முக்கியம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி மேம் இருக்கும் ஒரு நான் ரெப்ளிகேட்டடும் ரெப்ளிகேட்டட் டிஎன்ஏவும் எப்படி மேம் இருக்கும்? பசங்களா, இது வந்து பிஃபோர் ரெப்ளிகேஷன். இது என்னது? இட் இஸ் பிஃபோர் ரெப்ளிகேஷன். ஓகே, அதே ரெப்ளிகேஷன் ஆன அப்புறம் இட் வில் பி லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் ஆஃப்டர் ரெப்ளிகேஷன். So என்ன நடக்குது? குரோமோசோம் அப்படியே தான் இருக்கு. just the amount of DNA has doubled. So இது வந்து 2C ல இருந்து 4C ஆயிருக்கு. அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு விஷயம். இது புரிஞ்சதுன்னா ஒரு thumbs up கொடுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓகே, this is introduction. எங்க நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது types of DNA replication. So DNA replicationல 3 முக்கியமான விதங்கள் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து கன்சர்வேட்டிவ். ஓகே, இன்னொன்னு வந்து செமி கன்சர்வேட்டிவ். ஓகே, இன்னொன்னு வந்து டிஸ்பர்சிவ். ஓகே, கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ் அண்ட் டிஸ்பர்சிவ் மோட். ஓகே, கன்சர்வேட்டிவ்னா என்ன மேம்? இப்போ இதுதான் பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க பசங்களா. இதுதான் பேரண்டல் டிஎன்ஏ. பேரண்டல் டிஎன்ஏவும் என்னோட பேரண்டல் டிஎன்ஏவும் ஓகே என்னோட டாட்டர் டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, பேரண்டல் அண்ட் டாட்டர் டிஎன்ஏ ஐடென்டிக்கல். என்ன சொல்றாங்க? ஐடென்டிக்கல்ன்றாங்க. அதை தான் நம்ம கன்சர்வேட்டிவ் மோடுன்னு சொல்றோம். ஓகே, இப்போ செமி கன்சர்வேட்டிவ்னா என்னன்னு பார்த்துடலாம். செமி கன்சர்வேட்டிவ்னா என்ன? பார்ஷியலி ஐடென்டிக்கல். ஐ வில் எக்ஸ்பிளைன். டிஸ்பர்சிவும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பேரண்டல் ஸ்ட்ராண்ட். ஓகே, உங்களோட டாட்டர் ஸ்ட்ராண்ட் இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் ஹாஃப் கன்சர்வேட்டிவ். பாதி பேரண்டல் ஸ்ட்ராண்ட், அப்புறம் பாதி நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்றோம். நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஒன்று இருக்கு. இப்போ வந்துச்சு டிஸ்பர்சிவ். வாட் இஸ் டிஸ்பர்சிவ்? இதுதான் என்னோட டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அங்கங்க குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓகே, இட் ஹாஸ் போத் இன் பிட்வீன் சொல்லலாம். ஓகே, அங்கங்க நியூலி சிந்தசைஸ் ஃப்ராக்மெண்ட். ஓகே, this is what we call dispersive. பட் இதுல எது மேம் உண்மை, எது மேம் ஆக்சுவலி கரெக்டான மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன்? இட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பசங்களா. இதுதான் 100% ட்ரூவான ஒரு மோட் ஆஃப் ரெப்ளிகேஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா மனிஷ் டிஸ்பர்சிவ்னா என்னன்னு? ஸோ அங்கங்க இருக்கும். அங்கங்க நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட், அங்கங்க பேரண்டல் ஸ்ட்ராண்ட். அதை தான் நம்ம டிஸ்பர்சிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்றோம்.
ஓகே சோ இப்போ இது எது மேம் உண்மையான விஷயம் இந்த உண்மையான விஷயம் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சோ செமி கன்சர்வேட்டிவை எப்படி நீங்க டிஃபைன் பண்றீங்க ஒன் ஸ்ட்ராண்ட் இது வந்து நம்ம பேரண்டல்னு சொல்றோம் ஓகே இது வந்து பேரண்டல் இந்த கிரீன் ஸ்ட்ராண்ட வந்து நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம் பாதி ஸ்ட்ராண்ட் வந்து பேரண்டல் பாதி ஸ்ட்ராண்ட் STRAND ஓகே ஸ்ட்ராண்ட் வந்து நியூலி சிந்தசைஸ்ட் ஓகே சோ இத நாம அப்படியே சொன்னா நம்ப மாட்டோம் யாருமே நம்ப மாட்டோம் ஒரு விஷயத்தை அப்படியே பிளாங்கா சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க சோ அதுக்காக தான் ஒருத்தர் வந்தாரு ரெண்டு பேர் ஆக்சுவலி Meselson-Stahl ன்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்க so they did an experiment to prove that DNA replication is semi-conservative. Okay, so என்ன experiment conduct பண்ணாங்க பசங்களா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கடைசி இந்த இப்போ நாங்க பார்க்க போற 10 நிமிஷம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எல்லாரும் தெளிவா கேளுங்க ஓகே சோ அவங்க முதல்ல என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்றாங்க அவங்க வந்து E. coli யூஸ் பண்றாங்க ஓகே என்ன ஆர்கானிசம் E. coli இது ஒரு கேள்வி ஓகே அடுத்தது என்ன ஐசோடோப் யூஸ் பண்றாங்க they are using N15 ஓகே N15 ன்றது என்னது it is a heavy isotope அது ஒரு heavy isotope of nitrogen அது ரேடியோ ஆக்டிவ் எல்லாம் கிடையாது அது ஒரு சாதாரண heavy isotope அவ்வளவுதான் ஓகே சோ இவங்க ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் யூஸ் பண்றாங்க ஓகே அவங்க பாக்டீரியா கல்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம ஒரு சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக் யூஸ் பண்றாங்க அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் டெக்னிக் பேரு எல்லாரும் தெளிவா கேளுங்க டென்சிட்டி கிரேடியன்ட் cesium chloride centrifugation okay density gradient cesium chloride centrifugation தான் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான டெக்னிக் என்ன மேம் இவ்ளோ பெரிய பேரா இருக்கு மேம் பட் ரொம்ப சிம்பிள் பசங்களா டெக்னிக் அந்த டெக்னிக் என்னன்னா அது ஒரு சாதாரண சென்ட்ரிஃபியூஜ் டியூப் கிடையாது ஓகே அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூப்ல cesium chloride இருக்கு ஓகே அது எப்படி மேம் இருக்கு cesium chloride அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா கீழே போக போக டென்சிட்டி அதிகமாகுது ஓகே டென்சிட்டி இன்க்ரீசஸ் ஓகே டென்சிட்டி இன்க்ரீசஸ் as you go down அதை எப்படி ஒரு கிரேடியண்டா கொண்டு வந்திருக்காங்கன்னா யூசிங் cesium chloride cesium chloride is used to create a gradient நீங்க கேட்கலாம் மேம் கிரேடியன்ட்னா என்ன வித்தியாசம் அந்த டியூப்ல ஒரே மாதிரி டென்சிட்டி இருக்காது வெவ்வேறு மாதிரி டென்சிட்டிஸ் இருக்கும் ஓகே சோ இது புரிஞ்சுச்சுன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம் இது புரிஞ்சதா இந்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சதா சோ என்ன ஆர்கானிசம் என்ன ஐசோடோப் என்ன டெக்னிக் வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெக்னிக் இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் குள்ள போயிடலாம் ஓகே எஸ் இது புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம் சோ முதல்ல என்ன மேம் நடக்குது they are culturing E. coli cells பசங்களா சோ ஒரு பேட்ச் வந்து N15 மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க என்ன மீடியம்ல N15 ஹெவி நைட்ரோஜன் மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க சோ அங்க எப்படி இருக்கும் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும் கரெக்ட்டா ரெண்டுமே N15 ஓகே அதே அவங்களுக்கு சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது they are going to get a band at the bottom ஏன்னா N15 ஓட டென்சிட்டி அதிகம் it is a heavy isotope okay so this band that is N15 is there simple ஓகே அடுத்தது இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த N15ல கல்ச்சர் பண்ண பாக்டீரியா வந்து N14 மீடியம்க்கு மாத்துறாங்க என்ன மீடியம் மாத்துறாங்க பசங்களா N14 மீடியம்க்கு மாத்துறாங்க N14ன்றது நார்மல் நைட்ரோஜன் இட் இஸ் a very much normal nitrogen சோ அப்ப என்ன நடக்கும் சோ இதுதான் என்னோட பேரண்டல் ஸ்ட்ராண்ட் அந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட் வந்து முதல்ல செப்பரேட் ஆகும் இந்த மாதிரி okay separate anapram how will the newly synthesized strand be it will be white in color that is N14 okay so இங்க என்ன நடக்குது ஒன்னு வந்து N15 இன்னொன்னு வந்து N14 அதே மாதிரி ஒன்னு வந்து N15 இன்னொன்னு வந்து N14 so இது என்ன இது பேர் என்ன hybrid strands ன்னு சொல்றோம் you are getting hybrid strands so இப்போ இதே நீங்க வந்து centrifuge பண்ணும்போது உங்களுக்கு பேண்ட் வந்து பழைய மாதிரி கிடைக்காது நடுவுல ஒரு பேண்ட் கிடைக்கும் okay இந்த மாதிரி so இந்த band is corresponding to N15 N14 so இத நம்ம என்னன்னு சொல்றோம் hybrid DNA ன்னு சொல்றோம் okay
அவ்வளவுதான். இது முடிஞ்சதா? இப்போ இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ரெப்ளிகேஷன் போறாங்க. இன்னொரு வாட்டி கன்ஃபார்மா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ரவுண்ட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் போறாங்க. ஓகே, இந்த வாட்டியும் அதே மாதிரி N14 மீடியம்ல கல்ச்சர் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ அவங்களுக்கு விதவிதமான ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். சோ இதுதான் பேரண்டல் N14 அதே மாதிரி ரெண்டு N15 இருக்கு. ஓகே, இப்போ எப்படி இருக்கும் நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட்? அவங்களும் N14 தான் இருக்கும். ஓகே, சோ N14 சோ இங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது? you are getting the light strands. So இத வந்து நான் இங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது டென்சிட்டி கிரேடியன்ட் சீசியம் குளோரைட் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான பேண்ட் கிடைக்கும். ஒன்னு வந்து N15 ஓகே, இன்னொன்னு வந்து N14 ஓகே, இது ரெண்டுமே N14 இதுவுமே N14 சோ இது என்ன சொல்லுது? இது என்ன சொல்லுது பசங்களா? the DNA replication is semi conservative ன்னு சொல்லுது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம், பட் டீடைலா புரிஞ்சுக்கோங்க. மேம், pollination means what? மேம், pollination is the transfer of pollen grain from the anther to the stigma. ஓகே, இதே டயக்ராம் தான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ டிஎன்ஏ அந்த ஈக்குவலை வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகுது. சோ முதல்ல where are you getting? you are getting a band at the bottom. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஹைபிரிட் பேண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு லைட்டும் ஒரு ஹைபிரிட் பேண்டும் கிடைக்குது. சோ இததான் என்னன்னு சொல்றாங்க? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இஸ் செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்றாங்க. ஓகே, சோ இத ப்ரூவ் பண்ண ரெண்டு பெரிய சயின்டிஸ்ட் யாருன்னா Meselson-Stahl. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Meselson-Stahl proved semi conservative mode of DNA replication. So இப்போ இதெல்லாம் புரிஞ்சதுன்னா நம்ம ஆக்சுவல் DNA ரெப்ளிகேஷன் குள்ள போகலாம். ஸோ DNA ரெப்ளிகேஷன்ல என்ன நடக்குது, என்னெல்லாம் புரோட்டீன்ஸ் தேவைப்படுது, என்னெல்லாம் என்சைம்ஸ் தேவைப்படுது, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, N15க்கும் N14க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? N15 ஒரு ஹெவி ஐசோடோப், உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஐசோடோப்ஸ் N15 வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கும், N14ஓட வெயிட் வந்து கம்மியா இருக்கும். அதுதான் வித்தியாசம். எஸ், ஹாய் அர்ஷினி, எப்படி இருக்கீங்க? ஓகே, போகலாமா? ஃபர்தரா போகலாமா? இந்த டிஎன்ஏ Meselson-Stahl எக்ஸ்பெரிமெண்ட் புரிஞ்சுதா? என்ன சொல்ல வராங்க? ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இன்னொரு ஸ்ட்ராண்ட் புதுசா சிந்தசைஸ் பண்ண ஸ்ட்ராண்ட். Okay, that is what we call semi na என்ன half conservative. Okay, அதுதான் truth, அதுதான் உண்மை. Okay, yes. So இதுதான் உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட், இதுதான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்க விஷயம். Okay, yeah, இதே மாதிரின எக்ஸ்பெரிமெண்ட்டை ஓகே டெய்லர் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், எங்க போச்சு அந்த பேரு? டெய்லர் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ் in the year 1958. இது வந்து ப்ரோகாரியோட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியால ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஈகோலைல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதே யூகாரியோட்ல ப்ரூவ் பண்ணணும்ல. யூகாரியோட்ல யார் ப்ரூவ் பண்ணா? டெய்லர் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். ஓகே, சோ அவங்க என்ன மேம் யூஸ் பண்ணாங்க? தே யூஸ் ரேடியோ ஆக்டிவ் தைமிடின். அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? ரேடியோ ஆக்டிவ் தைமிடின். Meselson-Stahl என்ன யூஸ் பண்ணாங்க? ஹெவி நைட்ரோஜன். ஓகே, எஸ். Is this clear பசங்களா? சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. The experiments prove that the DNA in chromosomes also replicate semi-conservatively. Four phenotypes: A, B, AB and O. நந்தகுமார், ஆன்சர் தெரிஞ்சதா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்குள்ள போகலாம். அது ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி. ரெப்ளிகேஷன்ன்ற ஒரு ஸ்டோரி. ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் எங்க ஆரம்பிக்கும்? இட் பிகின்ஸ் அட் அ பர்டிகுலர் சைட் பசங்களா. அது எல்லா இடத்துலயும் நடக்காது, அது வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நடக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்றோம். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். முதல்ல ரெப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். எஸ், ஐ திங்க் யூ கேன் சேஞ்ச். கண்டிப்பா மாத்தலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, உங்க ஸ்கூல்ல கேட்டு பாருங்க. யா, ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியில இருக்க கேரக்டர்ஸ் படிப்போம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டோரியில இருக்க இந்த ரெப்ளிகேஷன்ன்ற ஸ்டோரியில இருக்க கேரக்டர்ஸை பார்க்கலாம். ஸோ முதல்ல இருக்கிறது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அடுத்தது முக்கியமான என்சைம் ஹெலிகேஸ்.
என்ன enzyme? Helicase. Okay, so what is helicase பசங்களா? It unwinds the helix. Okay, so இப்படி இருக்க என்னோட DNA வந்து இப்படி ஒரு replication bubble-ஆ மாத்தும். Okay, so இதுதான் unwinding of the helix. என்னோட helix வந்து twist-ஆ இருக்கும். Okay, winded-ஆ இருக்கும். So helicase is going to unwind the helix பசங்களா. Okay, ஒரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, எல்லாரும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Helicase unwinds the helix. எப்படி மேம் இது அன்வைண்ட் பண்ணோம் ஹெலிக்ஸை? என்ன பாண்ட் பசங்களா இருக்கு? இப்போ நான் ஒரு டிஎன்ஏ டிரா பண்றேன்னா இந்த டிஎன்ஏக்கு நடுவுல என்ன பாண்ட் இருக்கு? அதுக்கு ஒரு பாண்ட் பேருங்க இருக்கு. கரெக்டா? அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யாராவது சொல்றீங்களா? வாட் இஸ் a bond that is present between the two DNA strands? Anybody? Anybody who could recollect? Hi, creative crafts. Yes, ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் பேர் என்ன? நம்ம பயோமாலிகுல்ஸ்ல இருந்து படிச்சுட்டு வரோம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம். It breaks, anybody? It breaks the hydrogen bond. Okay, என்ன பாண்ட் பிரேக் பண்ணுது? ஹைட்ரோஜன் பாண்ட் பிரேக் பண்ணுது. ஓகே, மொத கேரக்டர் உள்ள வந்தாச்சு. அடுத்த கேரக்டர்ன்றது it is a single strand binding protein. என்ன பார்த்த கேரக்டர்? சிங்கிள் ஸ்டாண்ட் பைண்டிங் புரோட்டீன். இப்போ நீங்க ஒரு சமையல் செய்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஏதாவது செய்றீங்க, ஒண்ணுக்கு அடுத்தது ஒன்னு ஆட் பண்ணுவீங்கல்ல, ஒரு இன்கிரீடியன்ஸ் அடுத்தது ஒரு இன்னொரு இன்கிரீடியன்ஸ். அதே மாதிரி இங்க முதல்ல ஹெலிகேஸ் ஆட் பண்ணப்படுது. இட் இஸ் அன்வைண்டிங் த ஹெலிக்ஸ். இட் அன்வைண்ட்ஸ் த ஹெலிக்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் a Y-shaped structure. நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு Y-shaped structure மாதிரி இருக்கும். Okay, and this Y-shaped structure is called replication fork. Okay, என்னன்னு சொல்றாங்க? அத replication fork ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹெலிக்ஸ் வந்து இப்படியே தான் இருக்கணும், திருப்பி அன்வைண்ட் ஆகக்கூடாது. கரெக்டா? இது இப்படியே தான் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன நடக்குதுன்னா இந்த SSB புரோட்டீன் போய் it is binding to the unwinded helix. பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க ஒரு DNA ரெப்ளிகேஷன். ஓகே, இப்படி இருக்க என்னோட ஸ்ட்ராண்ட்ல போய் இந்த SSB புரோட்டீன் போய் பைண்ட் ஆகுது. ஏன் மேம் SSB பைண்ட் ஆகுது? டு பிரிவென்ட் ரீவைண்டிங் ஆஃப் த ஹெலிக்ஸ். ஓகே, SSB யோட ஃபங்க்ஷன் என்ன? டு பிரிவென்ட் ரீவைண்டிங் ஆஃப் தி ஹெலிக்ஸ். ஓகே, இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க பசங்களா, கிச்சனுக்குள்ள யாரும் நம்மள தனியா விட போறது இல்ல. ஆல்வேஸ் நம்ம பெரியவங்க, நம்ம அம்மா இல்ல நம்ம அப்பா யாராச்சும் அக்கம்பெனி பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இதை இப்படி செய், அதை இப்படி செய்யு. அதே மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை கைட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வராங்க. சோ அவங்க யாருன்னா பிரைமர். சோ யாரு பசங்களா? பிரைமர். So primer என்ன பண்ணுதுன்னா it initiates DNA synthesis. Primer என்ன பண்ணுது? It is producing a primer. Okay, it initiates DNA synthesis. Okay, so இந்த primer யார் ப்ரொடியூஸ் பண்றானா அது ஒரு என்சைம். அந்த என்சைம் பேரு பிரைமேஸ். என்னப்பா அந்த என்சைம் பேரு? பிரைமேஸ். ஓகே, அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பிரைமர்ன்றது டிஎன்ஏ கிடையாது, அது ஒரு ஆர்என்ஏ மாலிக்யூல். பிரைமர் இஸ் ஆர்என்ஏ இன் நேச்சர். ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஓகே, எங்க மேம் இருக்கும் பிரைமர்? பிரைமர் வந்து இந்த இடத்துல ஒன்னும் இந்த இடத்துல ஒன்னும் இருக்கும் ஆல்வேஸ். ஓகே, இப்ப வராரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது என்சைம். ஓகே, அந்த முக்கியமான என்சைம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருந்து இந்த ஒரு விஷயம் இல்லாட்டி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கவே நடக்காது. அது யாரு தெரியுமா? நம்மளோட டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ நான் இதை எப்படி தெரியுமா கூப்பிடுவேன்? ஹீரோ ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ ஹீரோ ஆஃப் ரெப்ளிகேஷன் யாரு? டிஎன்ஏ பாலிமரேஸ். ஸோ இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, இது இல்லாட்டி ரெப்ளிகேஷன்ன்ற ப்ராசஸே ரொம்ப ரொம்ப கடினமானது. ஓகே, ஸோ என்ன மேம் பண்ணோம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்? இங்க தெளிவா பாருங்க பசங்களா. ஐயோ என்னாச்சு, எல்லாமே போயிடுச்சா? ஓகே, ஸோ இந்த பாலிமரேஸ் என்ன பண்ணோம்னா யூ ஹாவ் A, T, G, Cன்னு வச்சுக்கோங்க.
ஓகே ஒரு பக்கம் லீடிங்கா கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படும் ஓகே இன்னொரு பக்கம் டிஸ்கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படும் இந்த கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ண ஸ்ட்ராண்ட வந்து நம்ம லீடிங்னு சொல்றோம் டிஸ்கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ற ஸ்ட்ராண்ட வந்து நம்ம லாகிங்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் லாகிங்னு சொல்றோம் ஓகே ஏன் மேம் இப்படி லீடிங் லாகிங்னு இருக்கு பசங்களா ஏன்னா நாம வச்சுக்கோங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ் ஆல்வேஸ் இன் 5' to 3' டிரெக்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த 5' இருந்து 3' தான் ஆகும் 3' இருந்து 5' நடக்கவே நடக்காது ஓகே ஏன் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் why does DNA replication takes place from 5' to 3' சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஏன் பசங்களா ஏன்னா இந்த 3'ல OH இருக்கு ஓகே இந்த OH அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி so always remember இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் எனி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகட்டும் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் டிரான்ஸ்லேஷன் ஆகட்டும் எல்லாமே இந்த 5' இருந்து 3' டிரெக்ஷன்ல தான் போகும் ஓகே சோ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படுது அது லீடிங் இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கு அங்க கொஞ்சம் கேப் இருக்கு சோ அது பேர் என்னன்னு சொல்றோம் லாகிங் ஸ்ட்ராண்ட்னு சொல்றோம் ஓகே அந்த லாகிங் ஸ்ட்ராண்ட்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஒரு குட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ் தெரியுது கரெக்டா அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு அந்த ஃப்ராக்மெண்ட் பேரு ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன பசங்களா பேரு ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஓகே இப்ப புரிஞ்சதா ராசி லாகிங் ஸ்ட்ராண்ட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஓகே அது அப்புறம் இது எப்படி இருக்கு இதுதான் உங்களோட ரெப்ளிகேஷன் ஃபோர்க் இட் இஸ் அவே ஃப்ரம் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் எப்படி இருக்கு அவே ஃப்ரம் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க் டிரெக்ஷன் வந்து இந்த பக்கம் ஓகே அது இன்னொரு ஸ்ட்ராண்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கண்டினியூஸ் இது எப்படி இருக்கு கண்டினியூஸா இருக்கு ஓகே கண்டினியூஸ் அத வந்து என்னன்னு சொல்றோம் லீடிங்னு சொல்றோம் ஓகே இட் இஸ் டுவர்ட்ஸ் RF டுவர்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஓகே எஸ் லைகேஸ் சொல்லி கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க முடிஞ்சிருச்சு ஓகே இது ஒரு விஷயம் நீங்க கேட்கலாம் எப்படி மேம் இந்த கேப் எல்லாம் எப்படி மேம் ஃபில் ஆகும் அது அப்படியே தான் இருக்குமா மேம் கேப் வில் பி சீல்ட் லேட்டர் பசங்களா ஓகே இட் வில் பி சீல்ட் பை அ வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம் ஸோ அந்த என்சைம் பேரு டிஎன்ஏ லைகேஸ் ஸோ இந்த டிஎன்ஏ லைகேஸ்ன்றது இட் சீல்ஸ் த கேப் ஓகே இது வந்து இப்படி கேப் வந்து சீல் பண்ணிரும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே சோ இந்த மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துட்டே வரும் ஓகே இட் கண்டினியூஸ் till it reaches the end of the DNA சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிட்டே இருக்கும் ஓகே நான் ஒரு குவிக்கா உங்களுக்கு எல்லா புரோட்டீன்ஸும் திருப்பி சொல்லி கொடுக்குறேன் ஓகே சோ முதல்ல என்ன ஹெலிகேஸ் ஓகே அடுத்தது என்ன SSB சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் அடுத்தது என்ன பிரைமேஸ் வந்து பிரைமர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே அடுத்தது வந்து உங்களோட டிஎன்ஏ பாலிமரேஸ் ஓகே அடுத்தது என்ன உங்களோட டிஎன்ஏ லைகேஸ் சோ இதுதான் முக்கியமான என்சைம்ஸ் ஓகே முக்கியமான என்சைம்ஸ் இதுதான் இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா இதுல ஹெலிகேஸ் என்ன பண்ண போகுது என்னோட டிஎன்ஏ அன்வைண்ட் பண்ண போகுது ஸோ என்னோட டிஎன்ஏ அன்வைண்ட் பண்ணப்போ எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு Y ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணோம் இந்த Y ஷேப் ஸ்ட்ரக்சர் பேரு ரெப்ளிகேஷன் ஃபோர்க் ஓகே ஸோ அடுத்தது என்னது SSB வரும் ஸோ SSB என்ன பண்ணும் SSB goes and binds to the unwinded helix ஓகே அது என்ன பண்ணும் இட் ப்ரிவென்ட்ஸ் ரீவைண்டிங் ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா பிரைமர் ஸோ பிரைமர்ஸ்க்கு இந்த கலர் யூஸ் பண்ணலாம் ஒரு பிரைமர் இப்படியும் ஓகே இன்னொரு பிரைமர் இப்படியும் இருக்கும் ஸோ பொலாரிட்டின்றது ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து 5' to 3' ஓகே இன்னொன்று வந்து 3' to 5'. ஸோ இது 3'னா இது 5' இருக்கும் இது 3' இருக்கும் ஸோ இது வந்து கண்டினியூஸா சிந்தசைஸ் பண்ணப்படுது ஓகே இது வந்து 3'னா ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் ஓகே இந்த மாதிரி இருக்கும் டிஸ்கண்டினியூஸா
synthesize பண்ணப்படும். Okay, so what is this fragments called? In the fragments நம்ம என்னன்னு சொல்றோம்? We call it as Okazaki fragments. Okay, how are these Okazaki fragments later on sealed? They are sealed with the help of an enzyme called DNA ligase. இவ்வளவுதான் பசங்களா உங்க story of DNA replication. ஓகே, இது புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? இதுல ஏதாச்சும் ஒரு புரோட்டீன் உங்களுக்கு புரியாட்டி டவுட் இருந்தா கேளுங்க, திருப்பி சொல்லி கொடுக்குறேன். எனி டவுட்ஸ் ஹியர்? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமும் என்னென்ன பண்ணுதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் இன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானது பசங்களா. ஓகே, அதுல இருக்க என்சைம்ஸ் வித்தியாசமானது, அதுல இருக்க புரோட்டீன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது, பட் பேசிக் ஐடியா இஸ் சேம். இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன் அதே தான் நடக்கும். ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இனிஷியேட் ஆகும், இட் கண்டினியூஸ் டில் த எண்ட் ஆஃப் த சைக்கிள், அந்த சைக்கிள் முடிஞ்சிரும். ஓகே, உங்களோட ப்ரோகேரியாட்ஸ்ல உங்களோட ப்ரோகேரியாட்ஸ்ல there is a circular DNA. ஓகே, உங்களோட ப்ரோகேரியாட்ஸ்ல DNA வந்து சர்க்குலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கும். ஸோ அங்க வந்து ஒரே ஒரு ஆரிசைட் தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கும்? சிங்கிள் ஆரிசைட். பிகேனா ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, உங்களோட யூகேரியாட்ஸ்ல டிஎன்ஏ வந்து இந்த மாதிரி லீனியரா இருக்கும். ஓகே, லீனியரா இருக்கும். இட் வில் ஹேவ் மல்டிபிள் ஓஆர்ஐ. ஸோ இங்க வந்து சிங்கிள் ஓஆர்ஐ, ஸோ இங்க வந்து மல்டிபிள் ஓஆர்ஐ. ஓஆர்ஐனா என்ன? ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். மல்டிபிள் ஓஆர்ஐ, இங்க வந்து சிங்கிள் ஓஆர்ஐ. அதுதான் ஒரு சில டிஃபரன்ஸ். அதே மாதிரி உங்க ப்ரோகேரியாட்ஸ்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்சிஆர்டில இருந்து வெளியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, பால் 1, பால் 2, பால் 3 சொல்லி 3 என்சைம் இருக்கு உங்களோட ப்ரோகேரியாட்ஸ். என்னது? டிஎன்ஏ பாலிமரேஸ். ஓகே, அடுத்தது உங்களோட யூகேரியாட்ஸ்ல என்ன இருக்கு? பால் ஆல்பா, பால் டெல்டா, பால் காமான்னு சொல்லி இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பாலிமரேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நீங்க புரிஞ்சுக்கணும், வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ரெப்ளிகேஷன். இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ரெப்ளிகேட் ஆனோடனே அடுத்த ப்ராசஸ் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, அடுத்தது என்ன நடக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல என்ன நடக்குது? பேசிக்கான ஐடியா சொல்லிருட்டா? ஸோ இதுதான் உங்களோட டிஎன்ஏ. DNA is transcribed into RNA. இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லி சொல்றோம். ஓகே, DNA to RNA. ஓகே, ஸோ ப்ரோகேரியாட்ஸ்லயும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், உங்க யூகேரியாட்ஸ்லயும் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஸோ எல்லாரும் டிரான்ஸ்கிரிப்ஷனோட டெஃபினிஷனை புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் a synthesis of RNA using DNA as the template. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல என்னெல்லாம் பார்த்தோம் நான் ஒரு குவிக்கான ரீகேப் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்குது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எஸ் ஃபேஸ்ல நடக்குது. ஏன் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது? த குரோமோசோம்ஸ் ஹேஸ் டு பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த டாட்டர் செல். அதனால தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ஓகே, ஸோ த அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் வில் பி த சேம், whereas the amount of DNA will double 2C to 4C. ஓகே, அதுக்கப்புறம் 3 விதமான ரெப்ளிகேஷன் இருக்கு. கன்சர்வேட்டிவ், செமி கன்சர்வேட்டிவ், டிஸ்பர்சிவ். கன்சர்வேட்டிவ்ல ரெண்டுமே பேரண்டல் ஸ்ட்ராண்ட். செமி கன்சர்வேட்டிவ்ல ஒன்னு வந்து பேரண்டல், இன்னொன்னு வந்து நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட். டிஸ்பர்சிவ்ல வந்து அங்கங்க பேரண்டலும் அங்கங்க நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்டும் இருக்கும். ஸோ இதுல முற்றிலும் கரெக்டான விஷயம் என்னன்னா செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். உங்க ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து செமி கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணது வந்து Meselson-Stahl. ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா they used E. coli and a heavy isotope called N15. ஸோ அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா டென்சிட்டி கிரேடியன்ட் சீசியம் குளோரைட் சென்ட்ரிஃபியூகேஷன். ஓகே, இந்த மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அவங்களுக்கே புரிய வந்துருச்சு, ஆமாம்பா, இட் இஸ் லைக் ஒன் டிஎன்ஏ இஸ் பேரண்டல், அதர் டிஎன்ஏ இஸ் நியூலி சிந்தசைஸ்ட். ஓகே, யா, இப்போ இதுதான் அந்த ப்ராசஸ். ஓகே, அடுத்தது நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி பார்த்தோம். இதே மாதிரி விசியா ஃபாபான்னு சொல்லி ஒரு பீன்ஸ், பெரிய டபுள் பீன்ஸ் மாதிரின ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து டெய்லர் அண்ட் his colleagues proved semi-conservative mode of DNA replication using radioactive thymidine. அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க? radioactive thymidine யூஸ் பண்ணி இதை வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஓகே,
Yes. So அடுத்தது you also have something very very important. இங்க பாருங்க. So A க்கு T, இத தெளிவா கேளுங்க, T, A, C, G. So this is how the complementarity happens. Complementary base pairing ன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு படிச்சோம். அதே மாதிரி முக்கியமான என்சைம்ஸும் படிச்சோம். டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய விஷயம் இருக்கு. ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், யூகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தெளிவா பார்த்துடலாம். ஓகே, டூ ஸ்டே டியூன் ஃபார் மோர் பயோ லேர்னிங். ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம், which enzyme seals the gap? எந்த enzyme வந்து gap seal பண்ணுது? Okay, உங்களோட DNA replicationல which enzyme seals the gap? Hope DNA replication is clear for all of you guys. Thank you so much. We will meet in at another session. Yes, ligase is the correct answer. Okay, thank you so much. Take care. We'll meet tomorrow.